தேங்கிக் கொண்டு பல வழக்குகளின் காரணமாக சட்டத்திற்கு உண்டாக்கிய காரணத்தால் அரசுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அரசு எந்த தவறும் இல்லை. ஆனால் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சொசைட்டியில் உள்ளவர்களுடன் உள்ள பிரச்சனை சட்ட சிக்கல் மாட்டி சட்ட சிக்கலில் தோற்றுள்ளது. இந்த நிலையில் ரெண்டு காரியம் தான் இந்த உண்ணாவிரத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒன்று, சட்ட சிக்கல் உண்டாக்கி கேஸை போட்டுள்ளவர்கள் கேஸை வாபஸ் வாங்குவதற்கு வலியுறுத்துவது. 2, அரசாங்கம் எங்களுடைய கல்லூரியுடைய நன்மையை கருதி இப்பொழுது ஆர்ஜேடியுடைய சில பவரோடு அவங்க செயல்பட்டது காரணம் பல நடைமுறைகள் சிக்கல் உள்ளது காலையில். அதனால் தனி அலுவலர் நியமிக்க கோர்ட் ஆணையிட்டுள்ளது. முதல் சிங்கிள் ஜட்ஜும் ஆணையிட்டுள்ளார். 2வது டபுள் பெஞ்ச் கல்லூரி ஆர்ஜேடி ஃபங்க்ஷன் பண்ணுறது ஒரு ஆணையிட்டுள்ளார். 3வது பப்ளிக் எஜுகேஷன் பெட்டிஷன் ஜஸ்டிஸ் சுதாகரன் அவர்கள் ஜஸ்டிஸ் பேர் சொல்ல வேண்டியது 1497 கேஸ் நம்பர் படி தனி அலுவலர் நியமிக்க அரசுக்கு அதிகாரம் அரசு முடிவு செய்துக்கலாம் என்று கூறியுள்ளார். இது கூறி ஒரு ஏறக்குறைய 20 மாதம் ஆகிவிட்டது. ஆகையால் அரசு எங்கள் கல்லூரிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஒரு தனி அலுவலர் நியமிக்கிறதுக்கு உடனடியாக காலேஜ் நிர்வாகம் எலெக்ஷன் நடத்துவதற்கு கேஸ் முடியும் வரைக்கும் எலெக்ஷன் நடத்த முடியாது. காலேஜ் நிர்வாகம் தனியார் நியமிக்கும் போது இது சமுதாயத்துடைய பிரச்சனை பாருங்கள். இது சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருவரை தனி அலுவலராக நியமிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை வலியுறுத்திதான் அதை அரசு கவனத்துக்கு கொண்டு வருவதுதான் தீர்மானம். இன்றைய உண்ணாவிரதம் உதவ வேண்டுமே தவிர இது அரசுக்கும் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த இதுவும் இல்லை. எங்களுடைய கோரிக்கை ஒரு தனி அலுவலர் நியமிக்க வேண்டும். சொசைட்டி சமுதாயத்துடைய சொசைட்டி என்பதால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருவரை அந்த தனி அலுவலர் அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை வலியுறுத்தால் இந்த உண்ணாவிரதம். ஆகவே இந்த கேஸில் நாங்கள் ஒரு ரெஸ்பாண்டன்ட் ஆகிறோம்.